पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, मेरा बाबा। शक्ति का सागर है, मेरा बाबा। प्रेम का सागर है, मेरा बाबा। ज्ञान का सागर है, मेरा बाबा। करुणा का सागर है, मेरा बाबा। धैर्य का सागर है, मेरा बाबा। सत्य का सागर है, मेरा बाबा। पवित्रता का सागर है, मेरा बाबा। रूप का सागर है, मेरा बाबा। मधुरता का सागर है, मेरा बाबा। मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है, मेरा बाबा। आनंद का सागर है, मेरा बाबा। दया का सागर है, मेरा बाबा। नम्रता का सागर है, मेरा बाबा। ऊर्जा का सागर है, मेरा बाबा। नवीनता का सागर है, मेरा बाबा। उमंग का सागर है, मेरा बाबा। उत्साह का सागर है, मेरा बाबा। उजाले का सागर है, मेरा बाबा। स्थिरता का सागर है, मेरा बाबा। ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற பட்டியின் தலைப்பில் 41 நாட்களுக்கான பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டியில் இன்று 21வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 13/10/1992. முரளியின் தலைப்பு முதன்மை ஆனவர் ஆக வேண்டும் என்றால் ஞானம் மற்றும் யோகாவை சுரூபத்தில் கொண்டு வாருங்கள் என்று சத்தியமான ஆசிரியர் தன்னுடைய உயர்ந்த படிப்பை தாரணை செய்யும் ஒவ்வொரு ஈஸ்வரிய மாணவரும் இந்த ஈஸ்வரிய படிப்பை எதுவரை தாரணை செய்து இருக்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார். படிப்பு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஒருவர்தான், படிப்பும் ஒன்றுதான். ஆனால் படிப்பவர்கள் படிப்பில் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் பாடமும் முரளி மூலமாக ஒவ்வொரு இடத்திலும் ஒரே மாதிரியானதை கேட்கின்றார்கள். ஒரே ஒரு பாடத்தை தான் படிக்கிறார்கள். முரளி அதாவது பாடம் ஒவ்வொரு இடத்திலும் ஒன்றாக தான் இருக்கின்றது. தேதியில் மாறுதல் இருக்க முடியும், ஆனால் முரளி அதே ஒன்றாக தான் உள்ளது. இருந்தாலும் வரிசைப்படி ஏனென்றால் இந்த ஈஸ்வரிய படிப்பில் கேட்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மகா வாக்கியத்தையும் ஸ்வரூபத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் படிப்பதற்கான விதி. அப்படி கேட்பதில் அனைவரும் ஒரே மாதிரிதான் இருக்கிறார்கள். ஆனால் ஸ்வரூபமாவதில் வரிசை கிரமமாகி விடுகிறார்கள். அனைவரின் லட்சியமும் நான் முதன்மையானவர் ஆக வேண்டும் என்றுதான் உள்ளது. அந்த மாதிரி லட்சியம் இருக்கிறது இல்லையா? லட்சியம் முதன்மை ஆக வேண்டும் என்று உள்ளது. ஆனால் ரிசல்ட்டில் வரிசை கிரமமாகி விடுகிறார்கள். ஏனென்றால் லட்சியத்தை லட்சணத்தில் கொண்டு வருவதும் இந்த விஷயத்தின் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் வித்தியாசம் ஏற்படுகிறது.
படிப்பில் பாடங்கள் கூட அதிகம் கிடையாது. 4 பாடங்களை தாரணை செய்ய வேண்டும். இதில் என்ன கடினம் உள்ளது? மேலும் 4 பாடங்களுமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. ஒருவேளை ஒரு பாடமாகிய ஞானத்தை முழுமையாக விதிபூர்வமாக தாரணை செய்யுங்கள். அதாவது ஞானத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். ஞானமே முக்கியமாக 2 வார்த்தைகளில் அடங்கியுள்ளது. அதை படைப்பவர் மற்றும் படைப்பு, மேலும் இறைவன் மற்றும் அவரிடமிருந்து கிடைக்கும் ஆஸ்தி என்று கூறுகிறீர்கள். படைப்பவர் தந்தையை பற்றிய ஞானம் வந்து விடுகிறது. பரமாத்மாவின் அறிமுகம், அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு தெளிவாகிவிட்டது. படைப்பு, அதாவது முதல் படைப்பாகிய நான் உயர்ந்த ஆத்மா ஆவேன். இரண்டாவதாக, ஆத்மா எனக்கு இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் முழு கல்பத்திலும் என்னென்ன பங்கு இருக்கின்றது? எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் முழு கல்பத்திலும் என்ன பங்கு? இந்த முழு ஞானமும் அனைவரிடமும் உள்ளது இல்லையா? உயர்ந்த ஆத்மா ஸ்வரூபமாகி ஒவ்வொரு நேரமும் உயர்ந்த பங்கை செய்வது. இதில் சில நேரம் நினைவிருக்கிறது, சில நேரம் மறந்து விடுகிறார்கள். ஒருவேளை இந்த 2 வார்த்தைகளின் ஞானம் இருக்கிறது என்றால் யோகாவும் 2 வார்த்தைகளின் ஆதாரத்தில் தான் இருக்கிறது. ஞானத்தோடு யோகாவிற்கு இயல்பாகவே சம்பந்தம் உள்ளது. யார் ஞான ஸ்வரூப ஆத்மாவோ அவர் யோக ஸ்வரூப ஆத்மாவாக அவசியமாக இருப்பார். அப்படி ஞானத்திற்கும் யோகாவிற்கும் சம்பந்தம் உள்ளது இல்லையா? யார் ஞானியாக மற்றும் யோகியாக இருப்பாரோ அவருடைய தாரணையும் உயர்ந்ததாக இருக்குமா அல்லது பலவீனமாக இருக்குமா? இயல்பாகவே உயர்ந்ததாக இருக்கும், சுலபமானதாக இருக்கும். அல்லது தாரணையில் கடினம் இருக்குமா? யார் ஞானஸ்வரூப ஆத்மா மற்றும் யோக ஸ்வரூப ஆத்மா அவருடைய தாரணை செய்வதில் பலவீனமானவராக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் இருக்கிறார்கள். அப்படியானால் ஞானம் யோகா இல்லையா? ஞானியாக இருக்கிறார், ஆனால் ஞான ஸ்வரூப ஆத்மா என்ற அந்த நிலை இல்லை. யோகா செய்பவராக இருக்கிறார், யோகி வாழ்க்கை வாழ்பவராக இல்லை. வாழ்க்கை எப்பொழுதும் இருக்கிறது, மேலும் வாழ்க்கை இயல்பானதாக இருக்கும். யோகி வாழ்க்கை என்றால் யோகியின் சுயமான இயற்கை சுபாவம் உடையதாக இருக்கும். 63 ஜென்மங்களின் நினைவிழந்த சம்ஸ்காரம் மற்றும் பலவீனத்தின் காரணம் மூலம் சுபாவமாகி பிராமண வாழ்க்கையில் அங்கங்கே முயற்சி செய்வதில் தடைகள் ஏற்படுத்துகின்றன. எவ்வளவுதான் இதை மாற்றம் செய்யுங்கள் என்று தானும் மற்றும் மற்றவர்களும் கவனத்தை வைக்கிறார்கள். மேலும் இது மாற வேண்டும் என்று தானும் உணர்கிறார்கள். தெரிந்திருந்தும் விரும்பியும் என்ன கூறுகிறீர்கள்? விரும்பவில்லைதான், ஆனால் என்னுடைய சுபாவம் இது என்று கூறுகிறீர்கள். அப்படி இயல்பு இயற்கையானதாகிவிட்டதில்லையா? யாருடைய வார்த்தைகளில் மற்றும் நடத்தையில் ஞானம் நிரம்பிய நடத்தை மற்றும் யோகி வாழ்க்கைக்கேற்ற நடத்தை மற்றும் வார்த்தைகள் இல்லை என்றால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? என்னுடைய இயல்பான வார்த்தையே அப்படிதான், பேச்சின் துணியே அப்படிதான் என்று கூறுவார்கள். என்னுடைய நடத்தையே கம்பீரமானதாகவும் காரிய சம்பந்தப்பட்டதாகவும் தான் இருக்கும் என்று கூறுவார்கள். ஆவேசம் இல்லை, ஆனால் காரிய சம்பந்தப்பட்டது என்ற நல்ல பெயர் சொல்கிறார்கள். எனவே விரும்பியும் புரிந்தும் இயல்பு இயற்கையான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது. அதில் கடினமாக செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அந்த மாதிரி யார் ஞான வாழ்க்கை யோகி வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்களின் ஒவ்வொரு காரியமும் ஞானம் மற்றும் யோகம் நிரம்பியதாக இருக்கும். அதாவது ஞானம் மற்றும் யோகம் இதுவே அவர்களுடைய இயல்பாகி விடுகிறது. மற்றும் இயல்பான காரணத்தினால் உயர்ந்த காரியம் சரியான முறையில் செய்யும் காரியம் இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. இயல்பு இயற்கையானதாக மாறிவிடுகிறது என புரிந்து கொண்டீர்களா? ஞானம் மற்றும் யோகா மூலம் இயல்பாக ஆகிவிடட்டும். இதைதான் ஞானி வாழ்க்கை யோகி வாழ்க்கை வாழ்பவர் என்று கூறப்படுகிறது. அனைவரும் ஞானிகள்தான், அனைவரும் யோகிகள்தான். ஆனால் வித்தியாசம் என்ன இருக்கிறது? ஒன்று ஞானம் கேட்பவர் மற்றும் சொல்பவர், சக்திக்கு ஏற்றபடி வாழ்க்கையில் கொண்டு வருபவர். இரண்டாவது ஞானம் மற்றும் யோகாவை ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய வாழ்க்கையில் இயல்பாக ஆக்கக்கூடியவர்கள். அனைவரும் மாணவர்கள், ஆனால் இந்த வித்தியாசம் இருக்கும் காரணத்தினால் வரிசை கிரமம் ஆகிவிடுகிறீர்கள்.
யாருடைய இயல்பு ஞானி யோகியினுடையதாக இருக்குமோ அவருடைய தாரணையும் இயற்கையாகவே இருக்கும். இயற்கையான சுபாவம், சம்ஸ்காரம், தாரணை சுரூபமாக இருக்கும். இந்த குணத்தை நான் தாரணை செய்ய வேண்டும், அந்த குணத்தை நான் தாரணை செய்ய வேண்டும் என அடிக்கடி முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆரம்ப அஸ்திவாரம் போடும் சமயத்திலேயே ஞானம், யோகா மற்றும் தாரணையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட்டார். எனவே இந்த 3 பாடங்களும் அந்த மாதிரியான ஆத்மாவிற்கு இயல்பான அனுபவங்களை கொடுப்பதாகி விடுகிறது. இந்த மாதிரி ஆத்மாக்களை சகஜ யோகி, சகஜ ஞானி, சகஜ தாரணா மூர்த்தி என கூறப்படுகிறது. 3 பாடங்களுக்கும் தொடர்பு உள்ளது. யாரிடம் எவ்வளவு அனுபவங்களின் பொக்கிஷம் நிரம்பி இருக்குமோ அந்த மாதிரியான நிரம்பிய மூர்த்திகள் மாஸ்டர் வள்ளல் ஆகி விடுகிறார்கள். வள்ளல் என்றாலே சேவாதாரி. வள்ளல் கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுக்கும் தன்மையின் சம்ஸ்காரம் மூலமாக இயல்பாகவே சேவையின் பாடம் நடைமுறையில் எளிதாக மாறிவிடுகிறது. இந்த மாதிரி 4ற்கும் சம்பந்தம் உள்ளது இல்லையா? யாராவது என்னிடம் நல்ல ஞானம் இருக்கிறது, ஆனால் தாரணையில் குறை இருக்கிறது என்றால் அவரை ஞானி என்று கூற முடியுமா? ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் இல்லையா? இருக்கிறது, அப்பொழுதுதானே கொடுக்கிறீர்கள். ஒன்றும் புரிந்து கொள்வது, இன்னொன்று சொரூபத்தில் கொண்டு வருவது. புரிந்து கொள்வதில் அனைவரும் திறமசாலிகள், புரிய வைப்பதில் அனைவரும் திறமசாலியாக இருக்கிறீர்கள். ஆனால் முதன்மையானவர் ஆக வேண்டும் என்றால் ஞானம் மற்றும் யோகாவை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். பின்பு வரிசை கிரமமாக இருக்க மாட்டீர்கள், முதன்மையில் வருவீர்கள் என்று சத்தியமான ஆசிரியர் தன்னுடைய நாலாபுறமும் உள்ள ஐஸ்வர்ய மாணவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் என ஏற்கனவே கூறியிருந்தோம். அப்படி என்ன பார்த்தோம்? அனைவரும் நம்பர் 1 ஆக தென்பட்டார்களா அல்லது நம்பர் வாராக தென்பட்டார்களா? ரிசல்ட் என்னவாக இருக்கும்? அல்லது நம்பர் 1ஆக ஒருவர் இருப்பார், நாங்களோ நம்பர் வாராக தான் வருவோம் என்று நினைக்கிறீர்களா? முதல் பிரிவில் வர முடியும் இல்லையா? அதில் ஒருவர் மட்டும் இருப்பதில்லை. எனவே ஒருவேளை அடிக்கடி கடுமையான உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதனால் ஞானத்தின் பாடத்தின் 2 வார்த்தைகள் படைப்பவர் மற்றும் படைப்பு என்ற படிப்பை சொரூபத்தில் கொண்டு வருவதில்லை என நிரூபணம் ஆகிறது. வாழ்க்கையில் மூல சம்ஸ்காரத்தின் ரூபத்தில், இயல்பின் ரூபத்தில் மற்றும் சகஜ சுபாவத்தின் ரூபத்தில் கொண்டு வரவில்லை என நிரூபணம் ஆகிறது. பிராமண வாழ்க்கையின் இயற்கையான சுபாவம், சம்ஸ்காரமே யோகி வாழ்க்கையாகும். வாழ்க்கை என்றால் நிரந்தரமாக எப்பொழுதும் இருப்பது. 8 மணி வாழ்க்கை இருக்கிறது, 4 மணி நேரம் இருக்கிறது என அப்படி இருப்பதில்லை. இன்று 8 மணி நேரத்தின் யோகியானேன், இன்று 12 மணி நேரத்தின் யோகியானேன், இன்று 2 மணி நேரத்தின் யோகியானேன் என்று சொல்லும் இவர்கள் யோகா செய்யக்கூடிய யோகிகள், யோகி வாழ்க்கை வாழும் யோகிகள் கிடையாது. முக்கியமாக அனைவரும் சேர்ந்து ஒரு குழுவாக அமர்வதின் காரணமே அனைவரின் யோக சக்தியினால் வாயு மண்டலம் மூலமாக பலவீனமான முயற்சியாளர்களை மற்றும் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களையும் யோக சக்தி மூலமாக பரிவர்த்தனை செய்வதற்காக தான். எனவே அதுவும் அவசியம். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய துண்டிக்கப்பட்ட யோகாவை செய்து கொண்டிருப்பதற்காக யோகாவில் அமர்வதில்லை. குழுவின் சக்தி இதுவும் சேவைக்காக பொறுப்பாகிறது. ஆனால் என்னுடைய தொடர்பு மீண்டும் இணைக்கப்பட்டு விடட்டும் என்பதற்காக மட்டும் யோக பட்டியில் அமர்வதில்லை. ஒருவேளை பலவீனமானவராக இருந்தால் அதற்காக அமர்கிறீர்கள் மற்றும் ஆத்மஸ்வரூப நிலையில் இருந்தீர்கள் என்றால் மாஸ்டர் சர்வ சக்திவானாகி, மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி ஆகி அனைவருக்கும் ராஜயோகம், சகஜ யோகம் கொடுக்கும் சேவை செய்கிறீர்கள். எனவே படிப்பு என்றாலே சுரூபமாவது என்று தீபாவளி கொண்டாடுவதற்காக வந்துள்ளீர்கள். கொண்டாடுவதற்கான அர்த்தம் என்ன? தீபாவளியில் என்ன செய்கிறீர்கள்? தீபத்தை ஏற்றுகிறீர்கள். இன்றைய நாட்களில் மின்சார லைட் எரிய விடுகிறார்கள். மேலும் லைட்டின் மேல் யார் வருகிறார்கள்? விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சியின் விசேஷத்தன்மை என்னவாக உள்ளது? பலியாவது. அப்படியானால் தீபாவளி கொண்டாடுவதின் அர்த்தம் என்னவாக உள்ளது? பலியாகி விட்டீர்களா அல்லது இன்று ஆக வேண்டுமா? ஆகிவிட்டீர்களா அல்லது ஆக போறீர்களா? ஆகிவிட்டோம். அப்படியானால் தீபாவளி கொண்டாடி விட்டீர்கள். பின்பு ஏன் கொண்டாடுகிறீர்கள்? எப்பொழுது பலியாகி விட்டீர்கள் என்றால் தீபாவளி கொண்டாடி விட்டீர்கள். அல்லது இடையிடையே சுற்றி வருவதற்காக போறீர்களா? பலியாகி விட்டீர்கள். கொஞ்சம் சிறகுகள் இன்னும் இருக்கிறது.
அதன் மூலமாக கொஞ்சம் சுற்றி வந்து விடுகிறீர்கள். அப்படி சுற்றி வருபவர்கள் இல்லைதானே நீங்கள்? சுற்றி வருவது என்றால் ஏதாவது மாயாவின் ரூபத்தோடு முட்டி மோதுவதாகும். மாயாவும் முட்டி மோதுகிறீர்களா? அல்லது மாயாவுடன் முட்டி மோதுகிறீர்களா? மாயாவை தோல்வி அடைய செய்கிறீர்களா? அல்லது சில நேரம் வெற்றி அடைகிறீர்களா? மற்றும் சில நேரம் தோல்வி அடைகிறீர்களா? மோதுகிறீர்களா? தீபாவளி இது உங்களுடைய ஞாபகார்த்தத்தை தான் கொண்டாடுகின்றீர்கள். உங்களுடைய ஞாபக நினைவு சின்னம் தானே? அல்லது முக்கியமான ஆத்மாக்களின் நினைவு சின்னமா? ஞாபகார்த்தமா? நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் மட்டும்தானா? உங்கள் அனைவரின் ஞாபகார்த்தம். எனவே இன்றைய நாட்களில் தீபங்களுக்கு பதிலாக அநேக எண்ணிக்கையில் சின்ன சின்ன பல்புகளை எரிய வைக்கிறார்கள். தீபங்களை ஏற்றுகிறார்கள் என்றால் எண்ணிக்கையில் அதைவிட குறைந்துவிடும். ஆனால் உங்களுடைய எண்ணிக்கை அதிகம் இல்லையா? அனைவரின் நினைவாக அதிகமான சின்ன சின்ன பல்புகளை பிரகாசமாக எரிய விடுகிறார்கள். அப்படி உங்களை ஞாபகார்த்தத்தை கொண்டாடுகிறீர்கள். எப்பொழுது தீபத்தை பார்க்கிறீர்களோ அப்பொழுது இது நம்முடைய ஞாபகார்த்தம் என்று நினைவு செய்கிறீர்களா? நினைவு வருகிறதா? யார் சைத்தன்ய தீபமாக இருக்கிறாரோ அவர் தன்னுடைய ஞாபகார்த்த ஜட தீபத்தை பார்க்கிறார். இதுதான் சங்கம யுகத்தின் விசேஷத்தன்மை. சைத்தன்யமான நீங்கள் இருக்கின்றீர்கள். ஜட ஞாபகார்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே பார்த்தாலும் எந்த நாள் தீபாவளி கொண்டாடுகிறீர்களோ அந்த நாள் தான் உண்மையிலேயே தீபாவளி நாளாகும். இது உலகத்தில் உள்ளவர்கள் நாளை நிர்ணயம் செய்கிறார்கள். ஆனால் உங்களுடைய நாள் உங்கள் கையில் இருக்கிறது. எனவே எந்த நாள் பிராமணர்கள் நீங்கள் கொண்டாடுகிறீர்களோ அதுதான் உண்மையான நாளாகும். எனவே ஏதாவது ஒரு நாள் நிர்ணயம் செய்கிறீர்கள் என்றால் யாரிடம் கேட்கிறீர்கள்? பிராமணர்கள் மூலமாக தானே தேதியை நிர்ணயம் செய்கிறார்கள். எனவே இன்று பாப்தாதா அனைத்து உள்நாட்டின் எப்பொழுதும் பரிசாக ஒளிவிட்டு கொண்டிருக்கும் தீபங்களின் தீபாவளிக்கான வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார், பாராட்டுகள் தெரிவிக்கின்றார். தீபாவளி வாழ்த்து என்றால் அனைத்து வளமும் நிரம்பியவராக ஆவதற்கான வாழ்த்து. அந்த மாதிரி எப்பொழுதும் பிரகாசமாக ஒளிவிட்டு கொண்டிருக்கும் ஜோதிகளுக்கு எப்பொழுதும் சுய பிரகாசம் ரூபமாகி அநேகர்களின் இருளை நீக்கக்கூடிய உண்மையான தீபங்களுக்கு எப்பொழுதும் 4 பாடங்களையும் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய அனைத்து பாடங்களிலும் முதன்மையில் வர வேண்டும் என்ற லட்சணத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி ஞான ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு, யோக ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு, தெய்வீக ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு, நிரந்தர சேவாதாரி மற்றும் உலக நன்மை செய்யும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, मेरा बाबा, मेरा बाबा, मेरा बाबा, मेरा बाबा।
मेरा बाबा, मेरा बाबा, मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है।